LibreOffice Drawவில் ஆப்ஜெக்ட்களுடன் வேலை செய்தல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது கிரிட்கள் மற்றும் கைட்லைன்களை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட்களை நிலையில் வைத்தல், ஸ்னாப் functionகளை பயன்படுத்துதல், லைன்கள் மற்றும் அரோவ் headகளை கஸ்டமைஸ் செய்தல், ஆப்ஜெக்ட்களை டூப்ளிகேட் செய்தல், ஆப்ஜெக்ட்களை மறுஅளவாக்குதல், ஆப்ஜெக்ட்களை டிஸ்ட்ரிபியூட் செய்தல், ஆப்ஜெக்ட்களை கம்பைன், மெர்ஜ், சப்ட்ராக்ட் மற்றும் இன்டர்செக்ட் செய்தல். இங்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் LibreOffice தொகுப்பு பதிப்பு 334. Gridகள் என்பவை யாவை? டிராவ் பேஜ் ல் துல்லியமாக ஆப்ஜெக்ட்களை நிலையில் வைக்க கிரிட்கள் உதவுகின்றன. டெஸ்க்டாப் ல் சேமிக்கப்பட்ட பைல் ரூட் மேப் ஐ திறப்போம். முன் டியூட்டோரியல்களில் கிரிட்களை கொஞ்சம் பயன்படுத்தினோம். இப்போது கிரிட்கள் பற்றி விரிவாக காண்போம். மெயின் மேனு வில் வியூ ஐ தேர்ந்தெடுத்து கிரிட் ல் கிளிக் செய்க. பின் டிஸ்ப்ளே கிரிட் ல் கிளிக் செய்க. டிராவ் பேஜ் ல் புள்ளிகளால் ஆன பல கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகள் வந்துள்ளன. இவை கிரிட் ஆகும். இந்த கிரிட்கள் காட்சி நோக்கத்திற்கு மட்டும்தான். அச்சடிக்கும் போது இவை வராது. கிரிட்களின் அளவை நாம் மாற்றலாம். அதாவது தேவைக்கேற்ப அவற்றை பெரியதாகவோ சிறியதாகவோ மாற்றலாம். மெயின் மேனு வில் டூல்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து ஆப்ஷன்ஸ் ல் கிளிக் செய்க. ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. LibreOffice Drawவில் கிளிக் செய்து கிரிட் ஐ தேர்ந்தெடுக்கவும். ரெசல்யூஷன் ல் பின்வரும் மதிப்புகளை உள்ளிடவும். ஹாரிசன்டல் 7 செம், வெர்டிக்கல் 5 செம். ஒரு கிரிட் ல் ஸ்பேஸ்களின் எண்ணிக்கையை சப்டிவிஷன் தீர்மானிக்கிறது. சப்டிவிஷன் மதிப்புகளை உள்ளிடுவோம். ஹாரிசன்டல் 3, வெர்டிக்கல் 4. சின்க்ரோனைஸ் ஆக்ஸஸ் ஐ குறியிடாமல் விடுவோம். ஒக் ல் கிளிக் செய்க. இப்போது டிராவ் பேஜ் ஐ காண்க. கிரிட் ல் ஒவ்வொரு பெட்டியின் அளவையும் காண்க. சப்டிவிஷன் ல் நாம் கொடுத்த ஸ்பேஸ்களை கணக்கிடுவோம். கிடைமட்டமாக 1, 2, 3 ஸ்பேஸ்கள் மற்றும் செங்குத்தாக 1, 2, 3, 4 ஸ்பேஸ்கள். இப்போது கைட்கள் பற்றி அறிவோம். கைட்கள் என்பவை யாவை? கைட்கள் என்பவை உதவும் கோடுகள் அல்லது ஆப்ஜெக்ட் முனைகளின் நீட்சிகள் ஆகும். அவை ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்தும் போது காட்டப்படும். கைட்லைன்களை செயல்படுத்துவோம். மெயின் மேனு க்கு சென்று வியூ ல் கிளிக் செய்து கைட்ஸ் ஐ தேர்ந்தெடுப்போம். இப்போது டிஸ்ப்ளே கைட்ஸ் ஐ தேர்ந்தெடுப்போம். மெயின் மேனு வில் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ல் கிளிக் செய்க. ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. இடது பேனல் ல் LibreOffice Draw க்கு அடுத்த சிறிய கருப்பு முக்கோணத்தை கிளிக் செய்து வியூ ல் கிளிக் செய்க. வலது பேனல் ல் கைட்ஸ் வென் மூவிங் ஐ குறியிடுக. இதனால் ஆப்ஜெக்ட்களை நகர்த்தும் போது கைட்களை காணலாம். ஒக் ல் கிளிக் செய்க. இப்போது பார்க்கை சற்று வலப்பக்கமாக நகர்த்துவோம். நகர்த்தும் போது ஆப்ஜெக்ட் முனைகளின் நீட்சிகளை காண்கிறோம். இவை கைட்லைன்கள். ஸ்னாப்லைன்கள் என்பவை யாவை? குறிப்பிட்ட ஒரு பரப்பில் 2 அல்லது பல ஆப்ஜெக்ட்களை வைக்க ஸ்னாப்லைன்கள் உதவுகின்றன. ஸ்னாப்லைன்கள் மற்றும் ஸ்னாப் பாயிண்ட்கள் பயனரால் உருவாக்கப்படுகின்றன. ஸ்னாப்லைன்கள் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் இயங்குகின்றன. இவை கோடிட்ட வரிகளாக தோன்றுகின்றன. ஸ்னாப்லைன்களை உருவாக்குவதற்கு முன் ஸ்னாப்லைன்ஸ் ஆப்ஷன் ஐ செயல்படுத்த வேண்டும். டிராவ் பேஜ் க்கு சென்று கான்டெக்ஸ்ட் மேனு க்கு ரைட் கிளிக் செய்து ஸ்னாப்லைன்ஸ் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். 3 தேர்வுகளையும் செயல்படுத்துவோம். ஸ்னாப்லைன்ஸ் விசிபிள், ஸ்னாப் டோ ஸ்னாப்லைன்ஸ், ஸ்னாப்லைன்ஸ் டோ பிரண்ட். நாம் உருவாக்கும் ஸ்னாப்லைன்கள் இப்போது தெரியவரும். ஸ்னாப்லைன்களை பயன்படுத்தி ஒரு பரப்பை வரையறுப்போம். அதனுள் மேப் ன் ஆப்ஜெக்ட்கள் இருக்க வேண்டும். வெர்டிக்கல் ரூலர் மீது மாஸ் கர்சர் ஐ நகர்த்தவும். லெஃப்ட் மாஸ் பட்டன் ஐ அழுத்தவும். இப்போது கர்சர் இருபக்க அம்புகளுடன் மாறியிருப்பதை காண்க. டிராவ் பேஜ் ஐ நோக்கி மாஸ் ஐ இழுக்கவும். ஒரு டாட்டட் லைன் ஐ காணலாம். மாஸ் பட்டன் ஐ விடுவிக்காதீர். லெஃப்ட் மாஸ் பட்டன் ஐ பிடித்துக்கொண்டு அந்த டாட்டட் லைன் ஐ பேஜ் க்கு இழுக்கவும்.
இப்போது மவுஸ் பட்டனை விடுவிக்கவும். லைன் ஐ காண முடிகிறதா? இதுதான் ஸ்னாப்லைன். கீழ் எல்லையை உருவாக்க லைன் ஐ பேஜ் ன் கீழ்ப்பக்கமாக இழுக்கவும். மேப் ஐ உள்ளடக்க மேலும் 3 ஸ்னாப்லைன்களை உருவாக்குவோம். கிடைமட்ட மற்றும் செங்குத்து ஸ்னாப்லைன்களை உருவாக்கியுள்ளோம். இப்போது இந்த ஸ்னாப்லைன்களில் ஆப்ஜெக்ட்களை வைக்கலாம். உங்களுக்கு தேவையான எத்தனை ஸ்னாப்லைன்களையும் உருவாக்கலாம். கிடைமட்ட மற்றும் செங்குத்து ஸ்னாப்லைன்கள் கிராப் ன் எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸிஸ் போன்று வேலை செய்யும். இந்த இரு அச்சுகளினுள் ஆப்ஜெக்ட்களை மிக சரியாக வைக்கலாம். ஆப்ஜெக்ட்களை துல்லியமாக வைக்க கிரிட் லைன்களுடன் ஸ்னாப் பங்ஷன் ஐ பயன்படுத்தலாம். மேலும் பின்வருவனவற்றை செய்யலாம். கிரிட் க்கு ஸ்னாப், சரியாக கிரிட் பாயிண்ட்களில் ஆப்ஜெக்ட்களை வைக்க. ஸ்னாப் லைன்களுக்கு ஸ்னாப், சரியாக ஸ்னாப் லைன் ல் ஆப்ஜெக்ட் ஐ வைக்க. பேஜ் மார்ஜின் க்கு ஸ்னாப், சரியாக பேஜ் மார்ஜின் ல் ஆப்ஜெக்ட் ஐ வைக்க. டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி பயிற்சியை செய்க. அனைத்து கிரிட் ஆப்ஷன் களையும் ஆய்ந்தறியவும். கிரிட், ஸ்னாப்லைன்கள் மற்றும் பேஜ் மார்ஜின்களுக்கு ஸ்னாப் செய்யும்போது ஆப்ஜெக்ட்களில் நடப்பதை சோதிக்கவும். இப்போது ஸ்கூல் கேம்பஸ் க்கு அடுத்துள்ள லேக் போன்றே மற்றொரு லேக் ஐ சேர்ப்போம். அதற்கு டுப்ளிகேட் ஆப்ஷன் ஐ பயன்படுத்துவோம். லேக் ஐ தேர்ந்தெடுப்போம். மெயின் மேனு க்கு சென்று எடிட் ல் டுப்ளிகேட் ல் க்ளிக் செய்க. டுப்ளிகேட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. நம்பர் ஒஃப் காப்பீஸ் ல் மதிப்பு 1 ஐ கொடுத்து ஒக் ல் க்ளிக் செய்க. லேக் பிரதி எடுக்கப்பட்டது. லேக் ஐ இழுத்து ஸ்கூல் க்கு அருகில் வைப்போம். தேவையான எந்த ஒரு சரியான அளவுக்கும் ஆப்ஜெக்ட்களை மறுஅளவாக்கலாம். இந்த ஸ்லைடு ல் காட்டப்படுவது போல ஹவுஸ் ன் சரியான அளவுகளை பயன்படுத்தி அதன் வடிவத்தை மாற்றுவோம். அதே உயரம் மற்றும் அகலத்தை கொடுத்து அதன் மூலைகளை சாய்த்து அதை சுழற்றுவோம். முதலில் ஹோம் ஐ தேர்ந்தெடுத்து கான்டெக்ஸ்ட் மேனு க்கு ரைட் கிளிக் செய்து பொசிஷன் ஆண்ட் சைஸ் ஐ தேர்ந்தெடுப்போம். பொசிஷன் ஆண்ட் சைஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பொசிஷன் ஆண்ட் சைஸ் tab ஐ கிளிக் செய்க. சைஸ் ல் விட்த் மற்றும் ஹெய்ட் fieldகளில் மதிப்பு 3 ஐ கொடுப்போம். ரோடேஷன் tab ல் கிளிக் செய்க. ஆங்கில் பீல்ட் ல் மதிப்பு 10 ஐ கொடுப்போம். கடைசியாக ஸ்லாண்ட் ஆண்ட் கார்னர் ரேடியஸ் tab ஐ கிளிக் செய்க. ஸ்லாண்ட் ஆங்கில் பீல்ட் ல் 5 டிக்ரீஸ் ஐ கொடுப்போம். ஒக் ஐ கிளிக் செய்க. ஹவுஸ் ஐ மாற்றியமைத்துவிட்டோம். டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி இந்த பயிற்சியை செய்க. டிராவிங் டூல்பார் மூலம் பல வடிவங்களை வரையவும். அனைத்து வடிவங்களுக்கும் கார்னர் ரேடியஸ் ஐ பயன்படுத்த முடிகிறதா என சோதிக்கவும். இப்போது சில ஆப்ஜெக்ட்களின் வலது முனைகளுக்கு சமமாக இடம் கொடுப்போம். அதை செய்ய டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் ஐ பயன்படுத்துவோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் ஐ பயன்படுத்த குறைந்தது 3 ஆப்ஜெக்ட்களையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலில் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ், பார்க்கிங் லாட், பின் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஐ தேர்ந்தெடுப்போம். அனைத்து ஆப்ஜெக்ட்களையும் தேர்ந்தெடுக்க செலக்ட் அரோவ் ஐ இழுத்து அவற்றை குரூப் செய்வோம். இப்போது ரைட் கிளிக் செய்து டிஸ்ட்ரிபியூஷன் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஹாரிசன்டல் ல் ரைட் ஐ தேர்ந்தெடுத்து ஒக் ல் கிளிக் செய்க. ஆப்ஜெக்ட் ன் வலது முனைக்கு சமமாக டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் ஆப்ஜெக்ட்களை செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ டிஸ்ட்ரிபியூட் செய்யாது. ஹாரிசன்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் பின்வருமாறு டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது. வலது மற்றும் இடது முனைகள், கிடைமட்ட மையங்கள், ஆப்ஜெக்ட்களின் இடைவெளிகள். வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் பின்வருமாறு டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது. மேல் கீழ் முனைகள், செங்குத்து மையங்கள் மற்றும் ஆப்ஜெக்ட்களின் இடைவெளிகள். இப்போது மேப் க்கு நம் சொந்த லைன் ஸ்டைல் ஐ உருவாக்குவோம். மெயின் மேனு ல் பார்மேட் ல் லைன் ஐ கிளிக் செய்க. லைன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. லைன் ஸ்டைல்ஸ் tab ல் கிளிக் செய்க. லைன் ஸ்டைல்ஸ் ல் 3 டேஷஸ் ஆண்ட் 3 டாட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். டைப் பீல்ட் ஐ அப்படியே விடவும். நம்பர் ல் 10 மற்றும் 5 ஐ கொடுப்போம். லெங்த் ல் 8%. ஆட் ஐ கிளிக் செய்க.
MyLineStyle என நேம் ல் டைப் செய்து ஒக் ஐ கிளிக் செய்க. மீண்டும் ஒக் ல் கிளிக் செய்க. இந்த அரோவ் ஐ தேர்ந்தெடுத்து ரைட் கிளிக் பின் லைன் ஐ தேர்ந்தெடுக்க லைன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. லைன் tab ல் கிளிக் செய்க. ஸ்டைல் drop டவுன் பாக்ஸ் ல் கிளிக் செய்க. இப்போது உருவாக்கிய புது ஸ்டைல் ஐ இது காட்டுகிறது. அதை தேர்ந்தெடுத்து ஒக் ஐ கிளிக் செய்க. ஒரு புது லைன் ஸ்டைல் ஐ உருவாக்கியுள்ளோம். ஸ்கூல் கேம்பஸ் ன் இடது பக்கம் ஒரு சிறிய ஸ்டேடியம் ஐ வரைவோம். டிராவிங் டூல்பார் ல் பேசிக் ஷேப்ஸ் ல் சர்க்கிள் ஐ தேர்ந்தெடுக்கவும். அதை டிராவ் பேஜ் ல் வைப்போம். சர்க்கிள் ஆட்லைன் ன் ஸ்டைல் ஆனது MyLineStyle ல் உள்ளது. அதனுள் ஸ்டேடியம் என டைப் செய்வோம். இப்போது ஆப்ஜெக்ட் கம்பைன், மெர்ஜ், சப்ட்ராக்ட் மற்றும் இன்டர்செக்ட் செய்ய கற்போம். குரூப்பிங் மற்றும் கம்பைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் க்கான வித்தியாசம் என்ன? ஆப்ஜெக்ட்கள் குரூப் செய்யப்படும்போது பல ஆப்ஜெக்ட்கள் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன. ஆப்ஜெக்ட்கள் கம்பைன் செய்யப்படும்போது புதிய ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுகிறது. இந்த தேர்வுகளை செய்து காட்ட 3 ஆப்ஜெக்ட்களை பயன்படுத்துகிறேன். முதலில் டிராவ் பைல் க்கு ஒரு பேஜ் ஐ சேர்ப்போம். ஒரு சர்க்கிள் ஐ வரைவோம். டிராவிங் டூல்பார் ல் பேசிக் ஷேப்ஸ் ஐ கிளிக் செய்து சர்க்கிள் ஐ தேர்ந்தெடுக்கவும். டிராவ் பேஜ் க்கு மாஸ் ஐ நகர்த்தி அதை கீழே இழுக்கவும். இரண்டாம் ஆப்ஜெக்ட் டயமண்ட் ஐ வரைவோம். டிராவிங் டூல்பார் ல் பேசிக் ஷேப்ஸ் ல் டயமண்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். கர்சர் ஐ டிராவ் பேஜ் க்கு நகர்த்தி அதை கீழே இழுக்கவும். மேனு பார் ல் ஏரியா ஸ்டைல் பில்லிங் drop டவுன் பட்டன் ஐ கிளிக் செய்து கலர் ரெட் 3 ஐ தேர்ந்தெடுக்கவும். மூன்றாம் ஆப்ஜெக்ட் ஒரு ரெக்டாங்கில் ஐ வரைந்து அதற்கு கலர் கிரீன் 6 ஐ கொடுப்போம். Shift கே ஐ பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மீதும் கிளிக் செய்து 3 ஆப்ஜெக்ட்களையும் தேர்ந்தெடுப்போம். கான்டெக்ஸ்ட் மேனு க்கு ரைட் கிளிக் செய்து கம்பைன் ல் கிளிக் செய்க. ஒரு புது ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படுகிறது. கடைசி ஆப்ஜெக்ட் ன் நிறத்தை புது ஆப்ஜெக்ட் பெற்றுள்ளதை கவனிக்கவும். CTRL-Z கீகளை ஒருசேர அழுத்தி இந்த செயலை உண்டோ செய்வோம். மீண்டும் ஆப்ஜெக்ட்களை தேர்ந்தெடுத்து கான்டெக்ஸ்ட் மேனு க்கு ரைட் கிளிக் செய்க. ஷேப்ஸ் ல் மெர்ஜ் ஐ கிளிக் செய்க. மற்றொரு புது வடிவம் உருவாக்கப்படுகிறது. இந்த செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் செய்து பார்த்தால் மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது ஆப்ஜெக்ட்களை துல்லியமாக ஒழுங்குபடுத்த கிரிட்கள், guideகள் மற்றும் snapலினைகளை பயன்படுத்துதல், ஆப்ஜெக்ட்களை டுப்ளிகேட், ரிசைஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் செய்ய கற்றோம். புது லைன் ஸ்டைல்களை உருவாக்கவும் கற்றோம். கம்பைன், மெர்ஜ், சப்ட்ராக்ட் மற்றும் இன்டர்செக்ட் ஐ பயன்படுத்தி புது ஆப்ஜெக்ட்களை உருவாக்கவும் கற்றோம். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். spoken tutorialorg/nmeict-intro. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.